சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் குறித்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஆப்பிரிக்காவின் கனிம வளம் அமெரிக்காவிற்கே சொந்தம் என புர்கினோ பாசோ ஜனாதிபதி இப்ராஹிம் டிரோரா போர் முழக்கமிட்டுள்ளார். இதேவேளை புர்கினோ பாசோ நாட்டை ரஷ்யா பாதுகாக்கும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் பிரகடனம் விடுத்துள்ளார். இப்ராஹிம் டிரோராவை மையமாக வைத்து ரஷ்யா நேட்டோ இடையே என்ன நடக்கிறது என்பது தொடர்பில் பார்ப்போமானால், உலகத்தில் என்றைக்குமே சூரியன் மறையாத சாம்ராஜ்யமாக பிரிட்டன் பேரரசு உலக நாடுகளை கட்டியாளும் என இரண்டாம் உலக போருக்கு முன்னரே பிரிட்டன் அரசாங்கம் கூறி வந்தது. ஆனால் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் இந்தியா உட்பட ஏனைய காலனித்துவ நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பிரிட்டன் தள்ளப்பட்டிருந்தது. இவ்வாறாக இந்திய துணைக்கண்டம் உட்பட உலகத்தின் பல இடங்களிலிருந்து பிரிட்டன் தன் ஆதிக்கத்தை நீக்கியிருந்தாலும் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கும் ஆப்பிரிக்க கண்டத்தை மட்டும் தமது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்க பிரிட்டனும் பிரான்சும் முடிவெடுத்திருந்தார்கள். இதனை முன்வைத்து பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து தமது ஆதிக்கத்தை நீக்குவதற்கு மறுத்து வந்தனர். இவ்வாறான நிலையிலேயே ஏனைய நாடுகளும் ஆப்பிரிக்காவில் வாழும் மக்களும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக தீவிரமாக போராட ஆரம்பித்தனர். இதன் காரணமாகவே பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஏனைய ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்திற்காக மாற்று திட்டத்தை கையிலெடுத்தனர் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படி அவர்களின் திட்டம் என்ன என்று பார்த்தால், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கும் காலனி நாடுகளுக்கு பகுதி அளவிலான சுதந்திரத்தை கொடுத்து ஆப்பிரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து வழி நடத்தலாம் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தேசித்தனர். இருப்பினும் இந்த திட்டத்திற்கு உடன்படாத நாடுகளில் தங்களின் படைகளை நிரந்தரமாக நிலை கொள்ள செய்துவிட்டு தமது கட்டளைகளுக்கு அடிபணியும் அரசாங்கத்தை உருவாக்கி ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க நாடுகளையும் பிரிட்டன், பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தனர். இவ்வாறான நிலையில்தான் மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ பாசோ என்ற நாடு ஐரோப்பிய வல்லரசுகளையும் தாண்டி அமெரிக்க அதிபர் ட்ரம்மையே மிரள வைப்பதுதான் ஆச்சரியமானது. ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கும் நைஜர், மாலி போன்ற நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் புர்கினோ பாசோ நாட்டை பொறுத்தவரைக்கும் 2,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு இந்த ஆப்பிரிக்க நாடு சுமார் 2.25 கோடி மக்கள் தொகையுடன் எல்லா வளங்களும் நிறைந்த நாடாக இருக்கின்றது. குறிப்பாக புர்கினோ பாசோ நாட்டில் தங்கம், வைரம், வெள்ளி உட்பட அதிகளவான அரிதான கனிம வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. அது மட்டுமின்றி லிதியம், கோபால்ட் போன்ற அதிகளவான கனிமங்களும் அங்கு கிடைக்கக்கூடியதால் தான் ஐரோப்பிய நாடுகளின் கழுகு பார்வை புர்கினோ பாசோ மீது ஆழமாக பதிந்துள்ளது. 1900 முதல் 1960 ஆண்டு வரை புர்கினோ பாசோ நாட்டை தனது காலனித்துவத்திற்குள் வைத்திருந்தது பிரான்ஸ். பல போராட்டங்களின் பின்னர் 1960 ஆண்டு புர்கினோ பாசோ நாட்டிற்கு பிரான்ஸ் சுதந்திரம் கொடுத்திருந்தது. பிரான்ஸ் தனது ஆதிக்கத்தை விலக்கியிருந்தாலும் அந்த நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைத்த பிரான்ஸ் அங்கு தனது படைகளை நிலைநிறுத்தி இருந்தது. அதேவேளை தனது கட்டளைக்கு அடிபணியும் வகையிலான அரசாங்கத்தை அங்கு உருவாக்கி ஒட்டுமொத்த புர்கினோ பாசோ நாட்டையும் பல வருடங்களாக பிரான்ஸ் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இப்படி பிரான்ஸ் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருந்த சமயம்தான் புர்கினோ பாசோ நாட்டின் இராணுவத்தில் முக்கிய பதவியில் இருந்த இப்ராஹிம் டிரோரா 2022 ஆண்டு இராணுவ புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றி புர்கினோ பாசோவின் அதிபராகவும் இராணுவ தலைவராகவும் ஆனார். 37 வயதான இப்ராஹிம் டிரோரா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னர் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் ஆப்பு வைத்தார். குறிப்பாக புர்கினோ பாசோ நாட்டில் செயல்பாட்டில் இருந்து பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு சொந்தமான தங்கம், கனிம வள சுரங்கங்களை நாட்டுடைமையாக்கும் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். அது மட்டுமல்லாது பிரான்ஸ் ஊடகத்தையும் அவர்களின் படைகளையும் உடனடியாக புர்கினோ பாசோவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கட்டளையையும் பிறப்பித்திருந்தார். இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக இப்ராஹிம் டிரோரா பல அதிரடி உத்தரவுகளை வெளியிட்டதன் காரணமாக மேற்கத்திய நாடுகளின் ஒட்டுமொத்த கவனமும் புர்கினோ பாசோ மீது திரும்பியது. இவ்வாறான சம்பவங்களை அடுத்து இப்ராஹிம் டிரோராவுக்கு எதிராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் தனது பக்கத்தில் இருக்கும் பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது, புர்கினோ பாசோ நாட்டின் வளர்ச்சிக்காகவே பிரான்ஸ் தொடர்ச்சியாக செயல்படுகிறது. எனவே இப்ராஹிம் டிரோராவின் இவ்வாறான செயல்பாடு அந்த நாட்டையே பாதிக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இப்ராஹிம் டிரோரா தான் எடுத்த முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதேவேளை புர்கினோ பாசோவில் எந்த நாடு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் தங்கள் அரசாங்கத்தின் கண்காணிப்பிலும் அவர்களுடன் இணைந்துமே பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழலில் டிரோராவிற்கு நேரடியான மிரட்டலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்திருந்தார். அதாவது, டிரோராவின் ஒவ்வொரு செயல்பாடும் அமெரிக்காவிற்கும் நேட்டோ நாடுகளுக்கும் எதிராகவே இருக்கின்றது. எனவே புர்கினோ பாசோவில் இருக்கின்ற தங்க
தங்கம், வைரம் உட்பட கனிம வளங்களை அமெரிக்கா குறிப்பிடும் 67%க்கும் ஏற்றுமதி செய்வதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அப்படி இல்லாமல் தான் கூறுவதை கேட்காது டிரோரா மறுக்கும் பட்சத்தில் புர்கினோ பாசோ நாடு மீது ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார தடையை ஒரு அமெரிக்க அதிபராக தான் விதிப்பேன் என ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இதனிடையே பிரான்ஸ் ஆதிக்கம் செலுத்துவதை பார்த்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டிரோராவிற்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் அப்படி என்ன குறிப்பிட்டுள்ளார் என்று பார்த்தால், புர்கினோ பாசோ நாட்டில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் அங்கு கனிம சுரங்கங்களை அமைப்பதற்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதிக ஆர்வத்தில் இருப்பதாகவும், எனவே இந்த விடயங்களை சாத்தியப்படுத்துவதற்காக டிரோரா விதித்திருக்கும் கடுமையான நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும். எனவே அதற்காக புர்கினோ பாசோவின் வளர்ச்சிக்காக 20,000 கோடி ரூபாய் மானியத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரம்பின் மிரட்டலுக்கு டிரோரா அடிபணியவில்லை என்பதால் இஸ்ரேல் மூலமாக ட்ரம்ப் முன்னெடுத்துள்ள இந்த நகர்விற்கு இப்ராஹிம் டிரோராவின் பதில், உலகில் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் எப்படி செல்வம் கொளிக்கும் நாடுகளாக இருக்கின்றனவோ அதேபோல் ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழும் மக்களும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. எனவே எங்கள் நாட்டிற்கு உண்மையாக உதவ நினைப்பவர்களுக்கு நாங்கள் சிவப்பு கம்பளம் விரிப்போம். ஆனால் மேற்கத்திய நாடுகள் ஏற்கனவே இங்கிருந்து கனிம வளங்களை சுரண்டியதோடு மீண்டும் மீண்டும் எங்கள் நாட்டில் இருக்கும் கனிமங்களை குறைந்த விலைக்கு எடுத்து சென்று தாம் வல்லரசு நாடாகவே இன்றைக்கும் இருக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள். ஆகவே புர்கினோ பாசோவின் அதிபராக அமெரிக்க அதிபருக்கு நான் கூறுவது, நீங்கள் 10 நாட்கள் அல்லது 20 நாட்கள் கால அவகாசம் கொடுங்கள். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எங்கள் நாட்டின் கனிம வளங்கள் எங்கள் நாட்டிற்கு மட்டுமே சொந்தம். புர்கினோ பாசோ சட்டப்படி எங்கள் நாட்டு கனிமத்தை நீங்கள் வாங்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா உட்படும் பட்சத்தில் அவர்கள் நாட்டின் நிறுவனங்கள் எங்கள் நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு நான் அனுமதி வழங்குகின்றேன் என டிரோரா தெரிவித்துள்ளார். மாறாக ஆயுதங்களை வைத்து எம்மை அடிபணிய வைப்பதற்கு முயற்சித்தால் அது எந்த காலத்திலும் சாத்தியப்படாது என அமெரிக்காவிற்கு ஒரு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்திருந்தார். அதன் பின்னர் புர்கினோ பாசோ நாட்டில் கால் பதிப்பதற்கு தடையாக இருக்கும் டிரோராவை இல்லாது செய்வதற்கு மிகப்பெரிய சதித்திட்டம் அரங்கேறியிருப்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி புர்கினோ பாசோ நாட்டுடன் எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் மாலி, நைஜர் நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் சார்பாக கொடுக்கப்பட்ட உதவி பொருட்கள் என்ற பெயரில் 57 ட்ரக் வண்டிகள் புர்கினோ பாசோவிற்குள் வந்தன. இந்த வண்டிகளில் புர்கினோ பாசோவையே அளிக்கும் வகையிலான பயங்கர ஆயுதங்கள் கொண்டுவரப்பட்டன என்ற விடயத்தை நாம் எமது முன்னைய காணொலியில் தெரிவித்திருந்தோம். தற்போது டிரோராவை கொலை செய்வதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதை போல 1987ஆம் ஆண்டு அந்த நாட்டின் அதிபராக இருந்த தோமஸ் சங்கராவை பதவியேற்று சிறிது காலத்திலேயே வல்லரசு நாடுகள் திட்டமிட்டு படுகொலை செய்திருந்தன. அதுபோன்ற UNAID என்ற பெயரில் புர்கினோ பாசோவிற்குள் ஏராளமான ஆயுதங்களை கொண்டு வந்து உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி டிரோராவை இல்லாமல் செய்வதற்கான மிக பெரும் சதித்திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு மேற்குலக நாடுகள் முயற்சித்தன. இந்த இக்கட்டான சூழலில் தான் நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கின்றோம் என ரஷ்யா கை கொடுத்து நட்பு பாராட்டி வருகின்றது. இது தொடர்பில் புடின் என்ன கூறியுள்ளார் என்று பார்த்தால், இன்றும் ஆப்பிரிக்க நாடுகள் மீது காலனித்துவ ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக போராடும் இப்ராஹிம் டிரோராவிற்கு ரஷ்யா எப்போதும் துணை நிற்கும். அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது அந்த நாட்டின் ராணுவத்திற்கு தேவைப்படுகின்ற ஆயுதங்களையும் ரஷ்யா கொடுக்கும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே டிரோரா புடினுக்கு நெருங்கிய நண்பராக மாறியிருந்தார். இப்போது சீனாவுடனும் நட்பு கொண்டுள்ளார். எனவே இந்த கூட்டணி பிரான்ஸ் அமெரிக்காவிற்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.